துணியால் மறைத்து ரயிலை நிற்க வைத்து நூதன முறையில் பயணிகளிடம் வழிப்பறி செய்த நபரை தற்போது தாம்பரம் ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பகலில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவில் ரயில் வழிப்பறி குற்றவாளியாகவும் செயல்பட்டு வந்தனரை தற்போது ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி இரவு சென்னை காட்டாங்குளத்தூர், பொத்தேரி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே சிக்னல் கோளாறு காரணமாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது. மேலும் மற்றொரு விரைவு ரயிலும் மெதுவாக இயக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் ஒருவர் ரயில் நிறுத்தப்பட்டதால் பாத்ரூம் செல்வதற்காக தனது இருக்கையை விட்டு வெளியே வந்தபோது கண்ணிமைக்கும் நேரத்தில் உள்ளே புகுந்த ஒரு மர்ம நபர் அவரது தங்க சங்கிலியை பிடித்து இழுத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக தண்டவாளங்களுக்கு இடையே இருந்த ரயில் சிக்னல்களில் பச்சை சிக்னல் விளக்கை மட்டும் துணி வைத்து மர்ம நபர்கள் மறைத்திருந்தது தெரிய வந்தது. எதிரெதிர் வழித்தடங்களில் மொத்தம் 2 சிக்னல்களில் பச்சை விளக்கு முன்பு துணி வைத்து மறைக்கப்பட்டிருந்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு நபர் மட்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர் ரயில்களில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் வழிப்பறி செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள்.